கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, சபை கூடி வருதலை குறித்து அசட்டை பண்ணுகிற பொழுது, நிச்சயமா நம்ம கீழ் நோக்கி தான் போக ஆரம்பிப்போம். மேல் நோக்கி வர முடியாது. கர்த்தர் 8வது வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 16:8. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்ததை மனப்பூர்வமாய் காணிக்கையாக பகுதியை செலுத்தி, உன் மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு, நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அப்ப இங்க என்ன சொல்றாரு? அந்த குறிப்பிட்ட அந்த வாரத்துல, அந்த நாள்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அங்கே உங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கையை செலுத்தி கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். 14வது வசனம், நீ எகிப்தில் அடிமையாக இருந்ததை நினைத்து இந்த கட்டளையை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து, உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்படுவீர்களாக. அதாவது சேர்ப்பின் காலத்தில் ஒரு பண்டிகை, அரிப்பின் காலத்தில் ஒரு பண்டிகை, பஸ்கா காலத்தில் ஒரு பண்டிகை, இப்படி இந்த பண்டிகையெல்லாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 7 வாரங்களை எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். வாரங்களின் பண்டிகைன்னுலாம் சொல்றார். இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை மகிமையின் நாளாக நம்ம எண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம், கனப்படுத்துகிறோம்.